நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம், பக்தி உள்ளவரா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், அதனால அவரை தரிசித்து விட முடியாது. இருதய சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப இந்த இருதயத்திலிருந்து தான் எல்லா பாவங்களும் வருகிறது. மார்க் 7 நீங்க வாசிக்கும் போது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பெருமை, மதிகேடு, சண்டைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். இவ்வளவு பாவங்கள் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. எப்படி இருதயத்துல சுத்தம் இல்லாம அவரை தரிசிக்க முடியும்? அப்ப இந்த பாவெல்லாம் போகி தேவனை தரிசிக்கணும் எப்படி முடியும்? அதற்கும் அவருடைய உதவி நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே என் இருதயத்திலே வாருன்னு ஏற்றுக்கொள்ளும் போது பாவ நிறைந்த உள்ளத்துக்குள்ள சும்மா வந்துட முடியாது. அவருடைய ரத்தத்தினால் நம் இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணி பாவ கரைகளையெல்லாம் மாற்றி சுத்தமாக்கி நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த இருதயத்தை எந்த நேரமும் எந்த பாவமும் கரைப்படுத்தி விட முடியும். அதனாலதான் அனுதினமும் ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்துலதான் தேவனை தரிசிக்க முடியும். அதனால இயேசு சொல்லுகிற இந்த சத்தியத்தை நினைத்து பாருங்க. அப்ப நான்லாம் பரிசுத்தமா வாழ முடியாது, நான் இப்படி ஆண்டவரை தரிசிக்க முடியும்? நம்மால் முடியாது என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நீங்க சுத்திகரிங்கன்னு கேட்டா அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனை தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துவார்.